வணக்கம். ஊடக களத்தின் இன்னொரு தண்டோரா நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைய அமர்வில் மோடியை வீழ்த்த காங்கிரஸ் மகா கூட்டணி என்ற தலைப்பில் அலசுவோம். சில தினங்களுக்கு முன் தலைநகர் தில்லியில் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே வீட்டில் நடந்த எதிர்க்கட்சி தலைவர்களின் 2 சந்திப்புகளின் பின்னணியில் இந்த பதிவு அவசியமாகிறது. முதல் சந்திப்பு மார்ச் 24. அதைத் தொடர்ந்து ஏப்ரல் 12 அன்று 2வது சந்திப்பு நடந்தது. இந்த சந்திப்புகள் தேசிய அளவில் மிக முக்கியத்துவம் பெற்றன. அவை வரப்போகும் 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான எதிர்க்கட்சிகளின் வியூக வகுப்பிற்கான ஸ்ட்ராட்டஜி ஃபார்முலேஷன் முன்னோட்டமாக தேசிய ஊடகவியலாளரால் பார்க்கப்படுகிறது. வழக்கம் போல் தமிழ்நாட்டு ஊடகங்கள் இந்த சந்திப்புகளை சிறிய அளவில் போகிற போக்கில் கவர் செய்திருந்தன. நாம் கொஞ்சம் விரிவாக பார்க்க வேண்டி உள்ளது. ஒரு ஜனநாயக நாடு ஆரோக்கியமாக விளங்க வேண்டுமென்றால், துடிப்பாக இயங்க வேண்டுமென்றால், ஆளும் அமைப்பு ரூலிங் டிஸ்பென்சேஷன் 5 ஆண்டுக்கு ஒரு முறை மாறிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு அமைப்பிடமோ அல்லது ஒரு கட்சியிடமோ நீண்ட காலம் நாடு இருக்குமேயானால் மக்களுக்கு அது ஒரு தேக்க நிலையை ஸ்டாக்னேஷன் உருவாக்கும். இந்த தேக்க நிலை ஒரு நாட்டுக்கோ அதன் மக்களுக்கோ நல்லதல்ல. நெடுங்கால ஒற்றை ஆட்சியினால் ஏற்படுகிற தேக்க நிலை ஏதாச்சிகார கொடுங்கோன்மையில் சென்று முடியும். இப்போது நாம் இந்தியாவில் அனுபவித்து கொண்டிருக்கும் பாஜகவின் கொடுமையான ஆட்சி ஏதேச்சிகார பாசிசத்தின் உச்சகட்டம் ஆகும். பலகீனமான எதிர்க்கட்சிகள், வாங்கப்பட்ட ஊடகங்கள், அடிமைத்தனமான அதிகார வர்க்கம், அடங்கி போன நீதித்துறை இவற்றுக்கு மத்தியில் மிருக பலம் கொண்ட பாஜக பாராளுமன்றம் நாட்டிற்கு நன்மை செய்வதை விட தீமையை அதிகம் செய்கிறது. இந்த 2 கூட்டங்களிலும் கலந்து கொண்ட கட்சிகளின் பிரதிநிதிகள் 2 முக்கியமான விடயங்களை பற்றி ஆலோசனை செய்தார்கள். ஒன்று ராகுல் காந்தியின் பதவி பறிப்பு, மற்றொன்று 2024 பாராளுமன்ற தேர்தலுக்கான எதிர்க்கட்சிகளின் முன்னோட்ட வியூகம். திமுக, நேஷனல் கான்ஃபரன்ஸ், ரெவல்யூஷனரி சோஷியல் பார்ட்டி, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, ஜனதாதள் யுனைடெட், கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா மார்க்சிஸ்ட், சமாஜ்வாடி பார்ட்டி, சிவசேனா, நேஷனலிஸ்ட் காங்கிரஸ் பார்ட்டி, ராஷ்ட்ரிய ஜனதாதள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், ஆம் ஆத்மி பார்ட்டி மற்றும் கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் இந்தியா போன்ற முக்கிய எதிர்க்கட்சிகளின் பிரதிநிதிகள் கலந்து கொண்டதிலிருந்து இந்த கூட்டங்களின் முக்கியத்துவம் நமக்கு புரிந்துவிடும். முன்னப்போதையும் விட இந்த காலகட்டத்தில் எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமை முக்கியத்துவம் பெறுகிறது. வரப்போகும் பாராளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற மோடி மிக மூர்க்கத்தனமாக செயல்பட ஆரம்பித்து விட்டார். அவரது பாஜக மட்டும் தனியாகவே பாராளுமன்றத்தில் 300 இடங்களை பெறும் என்று ஸ்மிருதி இரானி கொக்கரிக்கிறார். காங்கிரஸை இந்தியாவிலிருந்து துடைத்தெறிவோம் என்று அமித்ஷா கூறுகிறார். அரிசி, பருப்பு போன்ற அத்தியாவசிய பொருட்களின் கடும் விலை உயர்வு, பெட்ரோல், டீசல், சமையல் எரிவாயு போன்றவற்றின் அடிக்கடி விலை உயர்வு, சிறுபான்மை மற்றும் தலித் மக்களுக்கான எதிர்வினைகள், பேச்சு மற்றும் எழுத்துரிமைக்கான வாய்ப்பூட்டு இவைகளின் மூலமாக ஜனநாயகத்திற்கு பேராபத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறது பாஜகவின் மோடி அரசு. இந்த பேராபத்திலிருந்து இந்திய திருநாட்டையும் ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அனைத்து எதிர்க்கட்சிகளுக்கும் உண்டு என்பதை இந்த தலைவர்கள் இப்போது உணர்ந்திருப்பது உண்மையிலேயே ஒரு நல்ல நேர்மறை நிகழ்வு ஆகும். காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே செய்தியாளர்களிடம் ஒரு கருத்தை அழுத்திச் சொன்னார். இந்திய ஜனநாயகத்தையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் பாதுகாக்க எல்லா எதிர்க்கட்சிகளும் ஒன்றிணைய வேண்டும் என்ற கருத்தின் அடிப்படையில் நாங்கள் முதல் கட்ட பேச்சுவார்த்தை நடத்தினோம் என்றார் அவர். இது ஒரு நல்ல சகுனம் என்றே பலராலும் பார்க்கப்படுகிறது. தங்களது தன்முனைப்பு, ஈகோ, மாநில வட்டார பிரச்சனைகளை, ஸ்டேட் அண்ட் ரீஜனல் இஷ்யூஸ் மறந்து நாட்டின் நன்மைக்காக ஜனநாயகத்தை காத்திட ஒரு அணியில் திரள வேண்டும் என்ற முடிவுக்கு அவர்கள் வந்திருப்பது அனைவருக்கும் நன்மை பயக்கும் என்பதில் சந்தேகமில்லை என்றே கூற வேண்டும். இதில் ஒரு நல்ல விடயம் என்னவெனில், தனி ஆவர்த்தனம் போட்டு 3வது அணியை உருவாக்கி ஓட்டை பிரித்து பாஜகவிற்கு மறைமுக உதவி செய்யலாம் என நினைத்திருக்கும் சில எதிர்க்கட்சி தலைவர்களின் கனவில் மண்ணை அள்ளி போட்டிருக்கிறது இந்த எதிர்க்கட்சிகளின் கூட்டம். அந்த மாதிரி பிரிவினை எண்ணம் கொண்ட தலைவர்களை இந்த அணிக்குள் கொண்டு வர ஒரே வழி மற்ற அனைத்து தலைவர்களும் ஒருங்கிணைய வேண்டும். இந்த மகா கூட்டணிக்குள் வராதவர்கள் தனிமைப்படுத்துவார்கள் என்ற உணர்வை அவர்களுக்கு ஏற்படுத்த வேண்டும்.
அதுதான் இப்போது நடந்திருக்கிறது. ஊசலாட்டத்தில் இருக்கும் தலைவர்களும் காங்கிரஸ் தலைமையில் இணைவார்கள் என்ற நம்பிக்கை உருவாகி இருப்பதாக செய்திகள் வருகின்றன. அதே சமயம் காங்கிரசின் அணுகுமுறையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதாக அரசியல் நோக்கர்கள் கருதுகிறார்கள். அதாவது கூட்டணிக்கு தலைமை ஏற்பதிலும் பிரதமர் வேட்பாளர் தேர்விலும் எந்த முன் நிபந்தனையும் வைக்கப் போவதில்லை என்று காங்கிரஸ் தெளிவுபடுத்தி விட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. 2014 முதல் இன்று வரை காங்கிரஸ் எதிர்க்கட்சி என்ற முறையில் ஒரு மிகப்பெரிய தவறை செய்துவிட்டது. அதாவது பாஜக அரசு கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் காங்கிரஸ் காலத்திய திட்டங்களின் பெயர் மாற்றம்தான் என்பதை மக்களிடம் நினைவுபடுத்த தவறிவிட்டது தான் காங்கிரஸ் மேல் நாம் வைக்கும் குற்றச்சாட்டு. புதிதாக மோடி எதையும் கொண்டு வரவில்லை என்பதை காங்கிரஸ் தலைமை மக்களிடம் அழுத்தமாக சொல்லவில்லை என்பதை இப்போது அவர்கள் உணர்கிறார்கள். ஆனால் மோடியோ எல்லா திட்டங்களும் தான் கொண்டு வந்தது போலவும் வெற்றிகரமாக நிறைவேற்றியது போலவும் ஒரு தோற்றத்தை பெர்செப்ஷன் கொண்டு வந்தார். மோடியின் இந்த தோற்ற பிரச்சாரத்தை முறியடிக்க காங்கிரஸ் எந்த முயற்சியும் செய்யவில்லை என்பதே உண்மை. காங்கிரஸ் இந்த தவறை மீண்டும் செய்யக்கூடாது. வரப்போகும் பாராளுமன்ற தேர்தலுக்கு சரியாக 1 வருடம் இருக்கிறது. எதிர்க்கட்சிகள் இப்போது செய்ய வேண்டிய மிக முக்கியமான கடமை என்னவெனில், மக்களோடு ஒரு புதிய சமூக ஒப்பந்தத்தை நியூ சோஷியல் கான்ட்ராக்ட் ஏற்படுத்துவது. இந்த சமூக ஒப்பந்தத்தின் முதல் பணியாக தாங்கள் மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் ஏற்கனவே கொண்டு வந்த பொருளாதார சமூக திட்டங்களின் நன்மைகளை ஒரு அறிக்கையாக தயாரித்து மக்களிடம் பிரச்சாரம் மேற்கொள்ள வேண்டும். கூட்டணி கட்சிகளிடமும் இது சம்பந்தமான வேண்டுகோள் வைக்க வேண்டும். தங்கள் கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் மக்களுக்கு நன்மை பயக்கும் திட்டங்கள் பற்றி தெளிவான பரப்புரை செய்ய வேண்டும். இரண்டாவதாக, மிகவும் சிக்கலுக்கு உண்டாயிருக்கும் மத நல்லிணக்கத்தை கம்யூனல் ஹார்மோனி மீட்டெடுக்க உறுதி உண்டுள்ளதாக பிரச்சாரம் செய்யும்போது சிறுபான்மையினரின் நம்பிக்கையை பெற முடியும். பெரும்பான்மை இந்துக்களின் முக்கியமான அங்கமாக இருக்கக்கூடிய பட்டியலின மக்களின் நம்பிக்கையையும் பெற முடியும். மிகுந்த அவநம்பிக்கையுடனும் கைவிடப்பட்ட நிலையில் இருப்பதாக உணரும் சிறுபான்மையினர் மக்களின் நன்மதிப்பை பெற இதுவே சிறந்த வழியாகும். எல்லா கூட்டணி கட்சிகளின் தலைவர்களும் இந்த 1 ஆண்டில் மீண்டும் மீண்டும் கூடி பேச வேண்டும், திட்டங்களை வகுக்க வேண்டும். ஏற்கனவே மல்லிகார்ஜுன கார்கேயும் சரத்பவாரும் கூறியது போல் ஜனநாயகத்தையும் அரசியல் அமைப்பு சட்டத்தையும் பாஜகவிடமிருந்து காப்பாற்ற ஓரணியில் போராட வேண்டியதின் அவசியத்தை மக்களிடம் சொல்ல வேண்டும். எதிர்காலத்தில் தங்களது கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் நிறைவேற்ற வேண்டிய சில திட்டங்கள் பற்றி கூட்டணி தலைவர்கள் மக்களுக்கு சில உறுதிமொழிகளை தர வேண்டும். முதலாவதாக, ஊழலை ஒழித்து இந்திய அரசியல் குற்றமயாதலை தடுக்க முன்வர வேண்டும். எண்ட் கரப்ஷன் அண்ட் கிரிமினலைசேஷன் ஆஃப் இந்தியன் பாலிடிக்ஸ். இது ஒரு முக்கியமான தீர்மானம். ஏனென்றால் இதை வைத்துதான் மோடி காங்கிரஸை தொடர்ந்து திட்டுகிறார். ஆனால் அவரது கட்சியான பாஜக எலக்டோரல் பாண்ட்ஸ் வசூல் முறையில் நிறைய நிதி முறைகேடுகளை செய்து எம்எல்ஏக்களை விலக்கி வாங்கி பல மாநிலங்களில் ஆட்சிக்கு வந்திருக்கிறது. கடந்த 9 ஆண்டுகளில் நாம் இந்த அக்கிரமத்தை கண்கூடாக பார்த்து வருகிறோம். இந்த விடயத்தில் எதிர்க்கட்சிகள் மக்களுக்கு தெளிவான ஒரு திட்டத்தை அறிவிக்க வேண்டும். இரண்டாவது, இந்திய விவசாயிகளின் துயர் துடைக்க நல்லதொரு திட்டத்தை மக்கள் முன் வைக்க வேண்டும். இப்போது வந்திருக்கிற ஒரு புள்ளி விவரத்தின்படி இந்தியாவில் ஒவ்வொரு 40 நிமிடத்திற்கும் ஒரு விவசாயி தற்கொலை செய்து கொள்கிறார். மூன்றாவது, கல்வி முறையில் சீர்திருத்தம் கொண்டு வரப்பட வேண்டும். இப்போது இந்தியாவில் ஒவ்வொரு 35 நிமிடத்திற்கு ஒரு மாணவன் தற்கொலை நிகழ்கிறது. நான்காவது, கெட்டுப்போன நீதித்துறையில் சீர்திருத்தங்கள் கொண்டு வந்து ஏழை மக்களுக்கும் நீதி கிடைக்கிறது என்ற நிலை ஏற்படுத்த எதிர்க்கட்சிகள் திட்டங்களை முன்வைக்க வேண்டும். செய்வார்களா? பொறுத்திருந்து பார்ப்போம். இன்னொரு அமர்வில் மற்றொரு விடயத்தை பார்ப்போம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.